இந்த ஒரு 100 rupeesல தான் இன்னைக்கு நான் ஃபுல் டே ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறேன். கைஸ் நான் இன்னைக்கு இந்த ஒரு 100 ரூபாய் வச்சு தான் ஃபுல் டே சர்வை பண்ண போறேன். ஃபுட்டு, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே இதுல தான். இந்த சேலஞ்ச் எப்படி பண்ண போறேன்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து கடை எல்லாமே ஓபன் பண்ணிட்டேன். இப்போ டிஃபன் வாங்குறதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு தான் போறோம். வாங்க அது அங்க என்ன ரேட் கம்மியில கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடலாம். கைஸ் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் பலாவ் வந்து 70 ரூபாய், ஹாஃப் பலாவ் வந்து 50 ரூபாய். கைஸ் காலையில டிஃபனுக்கு 50 ரூபா தூளிடுச்சு. இன்னும் இந்த ஒரு 50 ரூபா தான் என்கிட்ட இருக்கு. இதை நான் மத்தியானமும் சாப்பிடணும், நைட்டும் சாப்பிடணும். அதுக்கு நடுவில் டீ எல்லாம் ஓடிக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. கைஸ் இதுதான் பாத்தீங்கன்னா நான் வாங்கின அந்த ஹாஃப் பலோ. பாத்தீங்கன்னா ஹாஃபே கொடுக்கல, ஃபுல் பலோ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 50 rupees ஒர்த்தானீங்கன்னா ஒர்த்து தான். ஆனால் டேஸ்ட் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா தான் கைஸ் இருக்கு. 50 rupeesக்கு ஒருத்து. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:10 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மதிய உணவுக்கான டைம். மதிய உணவு என்ன வாங்குறதுன்னு தெரியல. வெறும் அந்த 50 ரூபாயில வச்சு இந்த ஒரு 50 ரூபாய் வச்சு என்ன வாங்குறது சொல்லுங்க. முன்னாடியே போய் கேட்டு பார்க்கலாம். ஏதாவது கம்மி கிடைச்சா வாங்கிக்கலாம். 25 சரி ஒரு சப்பாத்தி கொடுங்க. கைஸ் வெறும் 25 ரூபாயில தான் ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் தான் வாங்கினேன். வேற எதுவுமே ரேட்டு கம்மியில இல்லை. இது எல்லாமே 30, 40ன்னு 30, 40க்கு வாங்கினேன்னா அப்புறமா நைட்டுக்கு ஆகாது. இவன் என்கிட்ட மொத்தமா பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் இருக்கு. 25 ரூபாய் இருக்கு என்கிட்ட மொத்தமா. இதை வச்சுதான் நான் இப்போ நைட்டும் ஓட்டணும். என்ன பண்றதுன்னு தெரியல. 25 ரூபாய் வச்சு நான் என்ன பண்றேன் சொல்லுங்க. இப்போ ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இப்பயே காலைல சாப்பிட்டது ஆஃப் இதுக்கே கைஸ் இந்த ஒரு சப்பாத்தி பார்த்துக்கோங்க. கைஸ் இப்போ எங்க கிளம்பிட்டேன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஃபேன் ரெடி பண்ற அண்ணா வந்து ஃபேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கடைக்கு வந்துட்டேன். இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 4:30 ஆகுது. இப்போதான் நான் கடை கூட்டிட்டு இருக்கேன். கைஸ் கடை எல்லாமே கூட்டிட்டு இப்போ கொஞ்சம் அட்டை இருக்கு, அதெல்லாமே மடிச்சு எடுத்துன்னு போய் அட்டை வைக்கிற இடத்துல வச்சுட்டு கைஸ் கேக்குதா? ஹலோ 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 மைக் டெஸ்டிங். கைஸ் அதுக்கப்புறமா இருந்தா கொஞ்சம் அட்டை எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்க காலியாகிற செப்பல் எல்லாம் அங்க இருக்கும். அங்கெல்லாம் இங்க எடுத்துன்னு வந்து இங்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த அட்டை எல்லாமே எப்படி மடிச்சு கைஸ் அட்டை எல்லாமே மடிச்சுட்டு இப்போ எடுத்துட்டு போய் அட்டை வைக்கிற இடத்துல வச்சுட்டு அட்டை வைக்கிற இடத்துல வச்சு இப்படி நல்லா வெட்டி விட்டதுக்கு அப்புறமா இந்த கண்ணாடிய ஃபர்ஸ்ட் டஸ்ட் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த கண்ணாடியை நல்லா டஸ்ட் அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கைஸ் இந்த ஒரு ஸ்ப்ரேல வந்து கம்ஃபர்ட், ஒரு புது கம்ஃபர்ட் ஏதோ வந்திருக்கு, அது போட்டிருக்கேன். செம்மையா ஸ்மெல் வருது. இப்படி எடுத்து துணிய இப்படி தொட்டோம்னா ஆஹா கம்ஃபர்ட் ஸ்மெல்லு வேற லெவல்ல வருது. எடுத்து ஃபர்ஸ்ட் துணியில பேப்பர் எடுத்து பளிச்சுன்னு ஆயிடும். மைஸ் இப்படி தொட்டா
கைஸ் அதுக்கப்புறமா டீ கடைக்கு போய் கைஸ் சாயந்தரமா பாத்தீங்கன்னா ஒரு டீ ஒன்று கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தமா 15 ரூபாய் இருக்கு. அதுக்கப்புறமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சரியான மேட்ச் இருக்கு, ஆர்சி vs SRH. அதெல்லாமே பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது அங்கால் மில்கி பார் 3 5 ரூபா தான் 3 கொடுத்துறேன். கைஸ் நான் இந்த ஒரு சேலஞ்சில் காசு எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டே 9ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.